ஐயா சகல ரூபா நான் தவற சொல்லிட்டு சங்கடப்படாத. ஏன் தெரியுமா தண்ணிய போய் தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல ஊர்ல ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்க, சரி சாமியை கும்பிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த காலத்துல ஆரம்பிப்பாங்க. ஆமா, அப்போ சாமியை கும்பிட்டாங்க, இப்பவும் சாமி கும்பிடுறாங்க. அப்ப கும்பிட்ட சாமியில என்ன சாமி தெரியுமா? என்ன சாமி? அப்ப கும்பிட்டதெல்லாம் பத்திரகாளி அம்மி, ஐயனாரு, கருப்பர், அப்படிப்பட்ட சாமி அப்ப கும்பிடுறாங்க. சரி, இப்ப கும்பிடுறதுல என்ன சாமி தெரியுமா? கிராந்திகா தேவி அம்மே, பிஸ்கி தேவி அம்மே. அது என்ன புதுசா இருக்கு? இப்போ வந்திருக்கு 1848 ஒரு அம்மே, வீரான ஒரு அம்மே. அந்த மாதிரி அம்மனை கும்பிட்டா தான் திருவிழா நடக்குது. ஆமா, அது இல்லாட்டி திருவிழா நடக்குமா? மைக் சைடுக்கு ஒரு குழா வெட்டுறா இருந்தா ஒரு கட்டிங் கொடுக்கணும். ஆமா, இல்லைன்னா குழா மேல ஏறாது. தண்ணி போட்டு போட்டு அடி குமுக்கிறதுல என்ன காரணம்? இந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறா அந்த அளவுக்கு அண்ணன் ஒளிபெருக்கி போட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுதான் காரணம். இதுல யாரு இப்ப ஆபரேட்டர்? என்ன ஊரே உட்காந்து நாடகம் பார்க்கறது என்ன கதை? அண்ணன் ஆபரேட்டரா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு மண்டையில மசூர் விளையாட்டியும் கையில இருக்க பொழப்பு வச்சு புலப்படுத்திட்டு ஒண்ணு கல்யாணம் ஆயிடுச்சானே. ஒண்ணும் பிரச்சனை நல்லபடியா சகல கூட்டத்தை பத்தியா? கொல்ல கூட்டம், ஒரு கிலோமீட்டருக்கு சரியான கூட்டம் சகல. இந்த கூட்டம் உட்காந்து விடுத வரை நாடாம் பாத்தீங்கன்னா மனசு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாதினா யாரு வீட்டுக்கு வச்சு போனீங்க? உண்மையிலே சொல்றேன், வழியில முன்ன பாம்பு தான் நடக்கும். நான் நொன்ன பாம்பு கணக்கு எடுத்து வச்சு என்ன பண்ணாலும் சரி, நல்ல அருமையான கூட்டம். இந்த கூட்டம் இப்படி வரைக்கும் நாடாம் பாத்துல மன சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா கூட்டம் வந்து நாடகம் பாக்குறீங்க? இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூர்த்தி என்ன ஒரு வாங்கி பக்கத்துல பரமக்குடி பத்தியா? சரி, பரமக்குடி டவுனுக்குள்ள நாடகம். இதெல்லாம் என்ன கூட்டம்? இதோட 1 கிலோமீட்டர் கூட்டம்டா, 1 கிலோமீட்டர் கூட்டம். எனக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அது இந்த பரமக்குடி டவுனுக்குள்ள இவ்வளவு கூட்டம் உட்காந்து நாடகம் பாக்குது. நானும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி வேகமா பப்புனேஸ் உள்ள உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு வந்து வெளியே வந்து பாட்டு பாடுறீங்க, காமெடி பண்றீங்க, பெல்ட் அடிக்கிறேன், என்னமோ பேசி பாக்குறேன். உட்கார்ந்து ஒரு உள்ளையும் சிரிக்கல, ஒரு உள்ளையும் கை தட்டல. ஏன் என்ன காரணமா இருக்கு? செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஒருவேளை ஊர் கட்டுப்பாடா இருக்குமோ? ஊர்ல கட்டுப்பாடு சவல. ஆனா நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பாடுனேன், நல்லா பேசுறேன், நல்லா காமெடி பண்ணேன். சரி, ஒரு உள்ளையும் சிரிக்கல. அப்படி என்ன நான் பார்த்தா அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு? பரமக்குடிய தார் ரோடு போட வந்த இந்திக்காரங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவி, இந்திக்காரங்களை வச்சு நீ பாடம் நடத்தினா எப்படா புரியும்? இந்திக்காரன் போய் நான் தமிழ்ல பேசுறேன், மசினா புரியும். கை தட்டுறாங்க, கீழே இருந்து ஒருத்தன் நக்கி சாப்பா நக்கி போச்சு அன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க சகல. நம்மளோட விட அவள் என்ன நாத்து நடுறேன், கொத்தனாரில பாக்குறேன், பெயிண்ட் அடிக்கிறாள் பாக்குறேன், ஆசாரியில பாக்குறேன், எல்லாரும் அருமையா பாக்குறேன். இன்னும் இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இந்த நாடகத்துல பப்புனேஷம் மட்டும் போடல. அது வரைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்ட. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பப்புனேஷம் போட்டுருவேன். ஊருக்கு நாடக அமைப்பாளர் நாடகம் பேசப்படி அவன் ஊருக்கு வந்துருவேன். நீங்க 50 ரூபா கொடுக்குது, 4 சப்பாத்தி போடுது, நான் விடிய விடிய நல்லா நக்குந்துட்டு போயிருவேன். இந்த மூலிகைக்கு நடிக்குன்னு சொல்ல தெரியாது. இவன் நக்குந்துட்டு போயிடும், நம்ம காசு கொடுத்து நக்கத்தான் போறாங்க. எவ்வளவு உட்காந்துருக்கணும். இந்திக்காரன் நாடு கால் நாடு மசால நம்ம அழுகுதான். எப்படி இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்து வச்சுக்கோங்க, விடிய விடிய உழைப்பா இந்திக்காரன், விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பா. நம்ம ஆளுகிட்ட 1000 ரூபா கொடுங்க, மண்ணு படி சொல்லு, 3 வம்பட்டி வேகமா வெட்டினான். 3வது படிச்சு கணேச கோயிலுக்கு பத்தியா? அத டவுசருக்குள்ள இருந்து எடுத்து நல்ல உள்ள கையில கொட்டிக்கிட்டு போட்டு கசக்க வைய 1 மணி நேரத்துக்கு புடுக்கு 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 கசக்கி 1 மணி நேரம் வச்சு அந்த வாய்க்குள்ள எடுத்து வைப்பேன். சரி, அந்த வீட்டுக்கு அண்ணே மண்ணை வெட்டினே அப்படிங்க. அட போமா போய் டீயை போடுமா, அந்த அம்மா டீ போட போயிடும், இவன் கட்டிங் போட போயிருக்கான். அப்புறம் மசூர் நம்ம கொடுப்பாங்க. நம்ம மாநிலத்துல நம்ம வேலையை நம்ம என்னைக்கு ஒழுங்கா செய்யறோமோ அப்பதான் அடுத்தவன் உள்ள வர மாட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா சகல? இந்திக்காரன் அவன் மாநிலத்துல பொழைக்க முடியாம நம்ம மாநிலத்துல இந்திக்காரன் பொழைச்ச காரணம் தெரியுமா? இந்திக்காரன் அங்க இருந்து இங்க வந்து கூலிக்காக உழைக்கிறான் இந்திக்காரன். சரி, நம்ம ஆளுக நம்ம நாட்டில இருந்து குடிக்காக உழைக்கிறோம். அவன் உழைக்கிறது கூலிக்கு, நம்ம உழைக்கிறது குடிக்கு. என்னைக்கு நம்ம கூலிக்கு உழைக்கிறோமோ அப்பதான் நம்ம முன்னேறும் என்பதை அன்போடு சொல்லி கைதட்டி 2 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அப்படி இருக்கிற கைதட்டுற மாதிரி சந்தோஷமா வந்தாச்சா அவர் வேண்டாம் சொல்ல முடியலாம்.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இடியாப்போ இடியாப்பமா உள்ளே இடியாப்பத்துக்கெல்லாம் பாசார ஆளே கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பைலஸ் நல்லா இருக்கேன்னா செக் பண்ண நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் ட்ரெண்டிங்லாம் இருக்காங்க. நிறைய ஆத்தாமரை கூட்ட உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த அங்கன ஒரு போர்வை கிடக்கு, அது எழுப்புதான். அந்த முக்காடு ஓட்டு உட்காந்துருக்காது, அது எழுப்பு. அது என்ன இப்படி துணி சுத்தி கிடக்கு? நாய்க்குடியில சுத்தி சுத்தின மாதிரி என்னடா நெல்லு முட்டை மாதிரி கிடக்கு? ஏத்து முழுந்து கடிச்சு முடிய மாட்டேங்க. எதிர்த்து வந்தாரு பாரு. உட்காந்துக்க கூட பல்ல போட்டு படுத்து கிடக்கு. எப்பவே நிறைய பெண்கள் கூட்ட உட்காந்துருக்கியா? உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்க வீட்டுல எல்லாம் உங்க வீட்டுக்காரு குடிக்கிறாரு அப்படின்னா உங்க வீட்டுக்காரு இனிமே குடிக்காம இருக்க இன்னைக்கு நம்ம ஊர்ல உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டு போறேன். என்ன சொல்றீங்க? உண்மையிலே சொல்றீங்களே, உங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்காம இருக்கணும்னா நான் சொல்றபடி கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் சத்தியமா குடிக்க மாட்டாரு. போங்க சகல. மருந்து அப்பேற்பட்ட மருந்து இருந்தெல்லாம் கை இருக்கு மருந்தெல்லாம் இல்ல சகல. நான் சொல்றபடி கேளுங்க. ஒரு ஆள் கூட குடிக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? எங்க சொல்லுங்க. உங்க புருஷன் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு புல்லு ஓட்டி வீட்டுல வந்து உட்காந்துருங்க. அவன் கோத்தமா குடும்பம் நல்லா அருமையா போய்கிட்டு என்பது அன்பு சொல்லி நிறைய ஆத்தமாரி உட்காந்து நாடாம மனசு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா ஆத்தாமாரி பார்த்து சந்தோஷமா இருக்குங்கிறேன்? வாழ்க்கையிலேயே எந்த தவறும் செய்யாத ஒரு உள்ளங்கள் என்னை பத்தி ஆத்தாமா இருக்கிறேன். உண்மையிலே சொல்லல, வாழ்க்கையிலேயே தவறு செய்யாத ஒரு உள்ளங்கள் என்னைய பத்த ஆத்தாமா இருக்கிறேன். எந்த தவறு வாழ்க்கையில செய்யறதில்லை. ஆனா ஒரே ஒரு தவறு இருக்கிற ஆத்தாக்கு சேர்ந்து செய்யுது. வார லோடு கரண்ட புள்ளா வம்புடியா புடிச்சு லோடு வாங்கி வச்சு போடுறது. லோடு காசை கட்ட முடியாம புடிச்சா பல ஊர்ல பிச்சைக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த முக்காவாசி இருக்கிற பார்த்தா எல்லாம் குழுல பண்றதுக்கு இருக்கு. எல்லாம் அந்த டிக்கெட் தான். எல்லாம் மட்டும் இங்க வந்து கிடக்கு. இது கூட பரவாயில்ல சொல்லல. குழுவெல்லாம் புதுசு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி? ஆசீர்வாதம் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். மூஞ்சில கும்பிடணும், நெஞ்சில கும்பிடணும், குஞ்சில கும்பிடணும், கும்பிட்டுக்கிட்டே தெரியணும். பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறானா அண்ணில இருந்து அவன் நம்மளை கும்பிடுறேன். எப்படி பணத்தை பேர் கட்டிருக்கா ஏவரே பிடிக்கிற வேகான்னு இன்னொரு குழு இருக்குப்பா. அதுக்கு பேரு விடி வெள்ளி. அது என்ன விடி வெள்ளி அப்படின்னா என்ன? என்னைக்கு அவன்கிட்ட கையெழுத்தி காசை வழங்குறியோ விடியக்குள்ள அவன் வீட்டுக்கு வந்துருவேன். ஓ வீட்டுக்கு ஓ வீடு அன்னையோட விடியாம போயிடும். இன்னொரு குழு இருக்கு. என்னது? எல்என்டி மயில புடுங்கு நட்டி எல்என்டியா இவங்க ஆரம்பிச்சிருக்க குழு. குழுவோட பணம் எடுத்த கூட பெரிய விஷயம் இல்ல சகல. 10 பேருக்கு ஊர்ல ஒரு குழு தலையை போடுவாங்களா? ஆமா. அது படுத்துற பாடு ஊருக்குள்ள. ஏன் என்ன கவுன்சிலர் கொடுத்த மாதிரி நான் தான் குழு தலைவி புழு தலைவி. அது ஊருக்குள்ள படுத்துற அதுக்கு பகுமானம். அதுக்கு ஆனா பணத்தை வாங்கணும்னு என்னை பெத்த ஆத்தால ரொம்ப உஷாரா இருப்பாங்க. எப்படி? எப்ப கையை நீட்டி லோனுக்கான காசு வாங்கணும் அப்பவே மாலையை போட்டுருவாங்க. ஓம் சக்தி பராசக்தி மயில புடுங்கணும் சக்தின்னு. இன்னும் ஒரு மாசத்துல பாரு இருக்கிறதுலாம் ஓம் சக்தின்னு தெரியும். அவ்வளவுதான். ஓம் சக்தி போற ஆத்தாக்களை பாத்திருக்கியா? நம்ம ஊர்ல இருந்து ஓம் சக்தி கோயிலுக்கு ஒரு வண்டி போதுன்னு வச்சுக்க. அருமையா பாட்டு போடுவாங்க டிரைவரு. மாறி மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. இங்க இருந்து கிளம்பும்போது பாட்டு பிடிச்சா போடுவேன். பரமக்குடி பைபாஸை தாண்டிச்சு வச்சுக்க. அப்ப போடுவா டிரைவர் பாட்டு. குத்து வழக்கு குத்து வழக்கு குடும்பத்தைய சீக்கிரமே நெருப்ப வச்சு கொடுத்து. அன்னைக்கெல்லாம் வண்டிகளை சாமி பாட்டு போட்டு ஒரு ஆத்தாக்கு சாமி வந்துருச்சு. இவ்வளவு உடனே சாமி ஓம் சக்தி பராசக்தி காலு உருட்டு போய் டிரைவர் வாயில் அடிச்சு அவன் டோரை பிடிச்சிட்டு போய் வெளியில விழுந்து வண்டி போய் போச முதல்ல போது ஆத்தாலாம். கோயிலுக்கு போறது முக்கியம் இல்ல. இந்த கோயிலுக்கு போற ஆத்தாக்க கூட்டிட்டு போற டிரைவரை உயிரோட கூட்டிட்டு வாங்க. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டு டிரைவர் கொண்டாட்டி ஓம் சக்தி டிரைவர் தெரியும் தெரியுது. அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்கப்பா. டிரைவரமா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் உஷாரியா உஷாரி வண்டியோட உஷாரி. எதுக்கெல்லாம் பாட்டு போட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு உண்மையில நடக்கிற சம்பவம் தான் அது. இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடா இருக்கிற பெண்கள் இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஆதார் கார்டு பேங்க் புக் செராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு ஒரு 5 மணிக்கு நாடாயம் அடிப்புல வாங்க. ஏன் சகல? உண்மையிலே சகல இன்னைக்கு விடிய வரைக்கும் நாடாயம் பாக்குற பெண்கள் இங்க இருந்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டு பேங்க் புக் செராக்ஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நாடாயம் அடி பின்னாடி வாங்க. ஏன் எதுக்கு? உங்க எல்லாருக்கும் கன்னியாகுமரிக்கு கிழக்க 3 ஏக்கர் எழுதி வைக்கிறேன். கன்னியாகுமரிக்கு கிழக்க 3 ஏக்கர். அங்கிட்ட கடல் தாண்டா கிடக்கு. கன்னியாகுமரி கிழக்க கடல் இருக்கா? எங்கடா வயக்காடு இருக்கு? சரி விடு. கடல் இருக்காங்கிட்டு கடல் இல்ல கடல் தாண்டா. கடல் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லபடியா கொஞ்சம் நாடால பாருங்க. வந்து ஒரு வரையறை எப்படி கொடுக்குன்னு பார்த்தா அப்படி இங்க சிறந்த முறையில் 6
மணியும் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பனால் எங்களது மதுரையை சேர்ந்த ராமமூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்ல கையை தட்டுங்க சார். எல்லாம் சத்திரக்குடி சால்வாய்வாளர் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும் 13 கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார். ஐயா அது மேல ஒரு போல பண்ணாங்க கேஸ் போயில போட்ட கேஸா? இங்கே சிறந்தூர்ல 6 நிமிஷம் அன்பனார் ராமமூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தை சேர்ந்த பொன்னாடி பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்தூர்ல மிருதுங்க விசைக்கும் அன்பனார் புஷ்பநாதன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையிலே பலாவத்தியம் இசைக்கும் அன்பு சகலை ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுகிறது. சிறந்த முறையில் தாளம் இசைக்கும் அன்பு அழகு அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை பத்தி கௌரவப்படுகிறது. எங்க எல்லாரையும் உயிரோடு அழைத்து வந்த வேறு டிரைவர் அன்பு மாமா அவர்களுக்கு பொன்னாடை பத்தி வாங்க மாமா வாங்கிக்கங்க. அதுக்கு மேலும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி பெருக்கி உபயோகிக்கக்கூடிய ஒளிபெருக்கி நிறுவனத்தான பேரணே TMT ஆடியோஸ் உரிமையாளர் மேடம் வந்து பொன்னாடை வாங்கிக்கங்க. வாங்க 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 வாங்கியாச்சா? உங்கள் முன்பு சிறந்த முறையில் நாடகத்தை அவருடைய நாடக அமைப்பாளர் எங்களது அன்பு மாமா எங்களது தோழர்களோடு சேர்ந்த கலைமூர்த்தி மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. உங்கள் முன்பு பகுநாடுகளுக்கு அன்பு தம்பி வீரமணி என்றவர்களுக்கு நன்றி ஐயா. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கு நன்றி. இந்த வருஷம் நாராயணத்தை வச்சு நல்லபடியா பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திருக்கீங்க. சரி, அடுத்த வருஷம் நம்ம கிராமத்துல எல்லாரும் கொஞ்சம் வசதியா இருந்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் ஒரு 3 பவுன்ல செயின் போட்டீங்கன்னா உங்க ஊரு பேரை சொல்லி நாங்க கழுத்துல போட்டு தம்பி என்னப்பா 1 பவுன் இப்ப 1 லட்சம் தொட்டுருச்சு தம்பி. அப்படி எவ்வளவு போட்டா கொடுக்குறோம் அவோடு காசு மோமட்டு காசு என்னமாமா உங்களுக்கு பின்னாடி செய்யறோம் இருக்காங்க. என்ன பின்னாடி செய்யல உங்களை நம்பி வேலை கூட குப்பரப்படி மாட்டேன் காசாக்கலாம். உனக்கு கண்டிப்பா செய்வாங்க. ஒண்ணு மச்சல்ல செய்வனதான் செய்வாங்க. அது நம்ம எல்லாரும் சேர்த்து ஏற்கனவே செஞ்சுட்டாங்கடா. அதனால 3 செய்வன நடந்திருக்கிறது வரைக்கும் அடுத்து புடிச்சல புடிங்க. ஹலோ லைட் எக்கோ போடுங்க. ஹலோ ஹலோ கருணை குடில தோடுதம்மா அருளை வாரி வருகிறார் கருமாறி உருவெடுத்து கருமாறி வருகிறார் மகிழையிலே கண்ணியம்மா மாங்காடு நனைவானும் போராட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாறி அகிலாண்டேஸ்வரி மகமாகி
பார்க்க அந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. நானும் தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? அப்படியே ஆண்கள் அமைதி. எங்க ஆத்தமல்ல கை தட்டுங்க தான் பார்ப்போம். ரைட். இதே கை தட்டி வெளியில வரைக்கிறேன். ஏன் கை தட்டி சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு கை தட்டி நாடகத்தை ஆறாரமா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லபடியா நடிப்போம். நீங்க உள்ள வப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி தான் நடிச்சிட்டு போவோம். அதனால நல்லா சிரிச்சவமா ஜாலியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. உண்மையிலே சொல்ல முடியுமா சார், இவ்வளவு பெரிய கூட்டம் உட்காந்து நாடகம் பாக்குற பெரிய விஷயம் இல்ல. சரி, இந்த ஒரு குரூப் உட்காந்துருக்கீங்க பத்தியா, இவங்க நாடகம் பாக்குறதா பெரிய விஷயம். யான்னு கேட்கலையா? அந்த கருப்பு கலர் சட்டை போட்டு தம்பி உட்காந்துருக்கான் தெரியுதா? ஆமா. அந்த தம்பி யாரு தெரியலையா? யாரு அவன்? என்ன சச்சின் டெண்டுல்கர். டெண்டுல்கரா? டவுசர் இப்ப பேண்ட் வச்சிருக்கேன். ஏய், எந்த பேண்ட்? பேண்ட். அவன் பக்கத்துல அந்த வெள்ளை கலர் பனிய போட்டு உட்காந்துருக்க தம்பி, அந்த தம்பி யாரு தெரியுதா? ஆமா. அவன் என்ன தம்பி? ஜடேஜா. ஜடேஜாவா? வந்தோட அடிச்சா ஒரு 4 மணிக்கு பின்னாடி சட 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 மூத்திரமா? மூத்திரம் தான் அடிச்ச. அவன் பக்கத்துல சேப்பு கலர் சட்டை போட்டு உட்காந்துருக்க அந்த தம்பி யாரு தெரியுதா? அவன் யாரு? தம்பி கங்குலி. கங்குலியா? நக்குமா வச்சிருந்தாள். அவன் இவன் கூட பரவாயில்ல. இந்த அக்கௌண்ட் பத்தியா மொட்டை? ஆமா. இவன் தெரியுதா தெரியலையா? யாரு இவன்? தம்பி கங்குலி. கங்குலி? ஆமா. அது யாரு? அவன் அதுக்கு மேல உள்ள மாசங்கள. இன்னைக்கு நல்லா பிள்ளைய சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க. ஆமா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை வருமாறு பிள்ளைக்கு வியாதி. எப்படி? ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்து வேணும் வருது பத்தியா? அப்ப வருமாறு அம்மா வயிற்று வரைக்கும் வயிற்று நுழைவு தலைமுறை நடிப்பு. இவங்கெல்லாம் வண்டியில போற பாத்திருக்கா இல்லையா? எப்படி? அந்த காலத்துல எல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு வச்சுக்க, நம்ம இந்த கையை இப்படி தலையில போட்டு இந்த காலை தொடரணும். அப்பதான் வாத்தியார் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் சேர்ப்பாரு. இப்ப அப்படிலாம் கிடையாது. புள்ள உறந்து அம்மா வரும் கொண்டாடி ஆரம்பிச்சு. என்னங்க நம்ம புள்ள அம்மா சொல்லிட்டா என்ன சொல்ல லூசு முண்டே வேகமா போய் பள்ளிக்கூடத்துல ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து 5 சேர்த்து விட்டுருவாங்க. காலையில புள்ள நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன் 5 மணிக்கு. அந்த தூங்குற பிள்ளைய எழுப்பி வீட்டுக்கு ஓரத்துல ஒரு தண்ணி ட்ரம் இருக்கும், அதுக்குள்ள கொண்டு போட்டு புள்ளை ஒரு அமுக்கு அமுக்கி தூக்குவாங்க. கொட்டாய் விடுவேன். அந்த கேப்ல 2 இட்லியை படிச்சு வாய்க்குள்ள தள்ளி பிரேக்கெல்லாம் மாட்டணும். அம்மா ஆய் அப்படின்னு பாய் பாய் கிளம்பு இங்க இருக்கிற வண்டியில வண்டி ஏற்றி விட்டுறது. வண்டியில ஏற்றிடுவோம். அம்மா கீழே நின்று சொல்லும், செல்லம் எங்க அம்மாக்கு டாட்டா சொல்லு, லூசு முண்டை எடுக்கிற அம்மாவும் ஒரே அறிம்ப. ரெண்டாவது அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, பொண்ணு தூக்கி போட்டு இதுலயே வச்சு மிதிக்கணும்னா நீ டாட்டா எவ்வளவுக்கு காரணம். பள்ளிக்கூடத்து வேலையில ஏற்றி விட்டுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அதிக சம்பளம் வாங்குவாரு நீங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உண்மையிலே சொல்றேன், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அதிக சம்பளம் வாங்குறது இல்ல. உண்மையிலே சொல்லல, வாத்தியாரோட சம்பளம் வாங்குறது இல்ல. யாரு சம்பளம் அதிகமா வாங்குறா? யாரு அங்க வேலை வாங்குற? ஆயாடா. ஆயாவா? ஏய், ஆயாவுக்கு எப்படி அவ்வளவு சம்பளம்? நீங்க இங்க திங்க இட்லி உள்ள அங்க போய் பேண்ட் வச்சிருவாங்க. இவங்க குண்டியா கழுவுறதுக்கு ஒரு குண்டிக்கு 50 ரூபாயாம்டா. ஒரு குண்டிக்கு 50 ரூபாய். அப்பனா நீ நாளைக்கு போய் டவுசர் கட்டிட்டு உட்கார்ந்து என்ன மனுஷனுக்கு நான் உட்கார்றேன். ஒரு குண்டிக்கு 50 ரூபாய், ஒரு 50 பேர் போய் பள்ளிக்கூடம் சேர்த்தா அவன் நிலைமை நினைச்சு பாரு. அந்த அம்மா பைப்போட நிக்க வேண்டியதா, அப்படியே வர்ற பள்ளிக்கூடம் புடிச்சு புடிச்சு அடிச்சு விட வேண்டியதா. இது கூட பரவாயில்ல. எங்க அக்கா மேல பள்ளிக்கூடம் சேர்த்திருந்தாங்க சேவல. சரி 50,000 கட்டி பள்ளிக்கூடம் சேர்த்திருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை எப்படி பாடுறான்னு போய் பாப்போம் பாடுனேன். இந்த ஜன்னகன மனதில் ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டா பாடினா மாதிரி மாப்பிள்ளை அருமையா ஜன்ன கண்ண 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 கண்ணா. என்னடா ரொம்ப வர கணக்கு பேக்கு. சரி கணக்கு போச்சு. கடைசியில் இந்த ஜெயகே ஜெயகேன்னு வரும்ல, அதை நம்ம ஆளு எப்படி பாடுறான்னு பாக்குறேன். நல்லா பாடியிருக்கேன். அப்பதான் நினைச்சேன் கட்டுல 50,000 சோழி முடிஞ்சு வச்சு. ஆனா இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அப்ப பாட்டு இவங்க எல்லாம் கை தட்டுற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த ஒரு பாட்டு வந்திருக்கு. பரவா அண்ணா பாட்டியா வந்திருக்க பாட்டுனே நல்ல பாட்டு கேளுங்க. அண்ணா பாட்டியா இந்த பாட்டு பரவாயில்ல. இன்னொரு பாட்டு போட்டிருக்காரு பாரு. பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்கிட்ட போடியே நீ பணக்காரன் இல்லை தெரிஞ்சு இவங்கிட்ட போடியே, பணக்காரன் இல்லை தெரிஞ்சு அவங்கிட்ட போடியே, பாட்டை பத்தியா? அந்த காலத்துல இந்த ஐயா உட்காந்துருக்கலாம் நோடிங்கிற வார்த்தை கேட்டா தூக்கி போட்டு அடி வெளுத்து போடுவாங்க. இப்ப அதையே பாட்டா போட்டு விட்டுருக்காங்கடா. இதோட பாட்டு இன்னொரு பாட்டு போயிருக்காது மாதிரியாதா அருமையான பாட்டு. வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா லக்கு பொழந்து விட முழந்து நக்க சொல்றியா? நாட்டுல கேட்கல தம்பிங்க. வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா நாராயத்துக்கு வந்து அது கோலதான் சொல்றாங்க பாரு. இவங்க எல்லாரும் நக்க சொல்றாங்க.
நான் நக்கனா புழு புழு இருக்கும்டா நாடகம் உட்கார்ந்திருக்க சைஸ்களை பத்தியா ஆனா நீங்க நினைக்கிறதா தப்பு இங்க உட்கார்ந்திருக்க ஒரு ஆத்தாலாம் இங்க உட்கார்ந்திருக்கலாத்தா புள்ளையெல்லாம் ரொம்ப அருமையா வருவாங்க காலையில பாத்து வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்த ஊருக்கு வந்த பாப்பா நக்க சொல்றாங்க என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க இது பரவாயில்ல ஆனா நீங்க நக்க சொல்லுங்க சாதாரண நினைக்கிறியா நீங்க எல்லாம் வருங்காலத்துல நம்ம பரமக்குடி மாவட்ட கலெக்டர் வருவாங்களா என்ன சொல்ற உண்மையிலேயே எப்படி முள்ள கலெக்டர் ஆகும் ஏன் தெரியுமா இப்ப எதை கலாய்க்கிறானோ அவன் முள்ள கலெக்டர் ஆயிருவேன் ஓ கலாய்க்கிறவங்க கலெக்டர் அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு பண்ணாரு என்ன நல்லா இருக்கலாம் இல்ல வெறும் நீல பக்காடி காடி கலந்து வச்சிருக்கியா ஏய் ஒயினா ஒண்ணு பிரச்சனை இல்ல முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வரப்போறது அந்த கிட்டேசூர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் சோறு கிராமத்தில் எழுந்து அவதியே பாமா ருக்குமணி சமையல் கண்ணன் ஆலய 40ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடத்தக்கூடிய நேரம் சத்திரவடி உயர்ந்து காவல்துறை அதிகாரி அவர்கள் முன்னிலும் செவர் உயர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலும் யாதவ சங்க தலைவர் உயர்ந்து அன்பனா மனோகரன் அவர்கள் தலைமையிலும் சத்திரவடி மின்வாரிய ஊழியர் பரமர்கள் அவர்கள் தலைமையிலும் ஸ்ரீ பள்ளி திருமணம் மிக சீரோடும் இதில் நடிக்கிற நல்ல உள்ளங்கள் தினம் வெட்டிமுறையிடம் நடிப்பு சிவேந்தன் நடிப்பு நாயகன் முத்தமே முறையா கற்று ஆத்ம மாமா எங்களது அரங்கப்படி சேர்ந்து எஸ்பி செல்வம் அவர்கள் முத்தறிய துணிக்கிறார் இனிய கொள்ளியா அன்பு சௌதரி இன்னி சரச்சி எங்களது மதுரையை சேர்ந்து கோடீஸ்வரி அவர்கள் வெள்ளை நாயக துணிக்கிறார் விருத்தங்கள் பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய சொற்பொருள் அரசு தேவகான இசை அமுதம் அன்பு மைத்ரன் எம்ஜி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் நாதர் தோழியை துணிக்கிறார் எங்களுக்கு பக்கம் இடமாகவும் பக்கம் இடமாவுடைய பக்கம் கலைஞர்கள் மெல்லிசை தென்றல் மெல்லிசை விலகம் அன்பனா எங்களது மதுரையை சேர்ந்த பிஎஸ்ஜி காதல் மன்னன் ராமமூர்த்தி அவர்கள் ஆர்வம் அந்த பின்பாட்டு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் நாங்க ஒரு பாட்டு பாடணும்னு கை தட்டினீங்கன்னா நீங்க பாட்டை விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா பாடுவோம். நான் பேசி முடிச்சோன்னா கை தட்டினீங்கன்னா பேச்ச விரும்புறீங்கன்னு இன்னொரு காமெடி ஒண்ணு சொல்லுவேன். இல்ல ஆடும்போது கை தட்டினீங்கன்னா சரி இன்னொரு வாட்டி ஆடட்டும்னு நாங்க கை தட்டுறது ரெண்டு ஆட்டை சேர்த்து ஆடுவோம். அப்படி கையை தட்ட முடியலன்னு வைங்க ஆளுக்கு ஒரு கை மண்ணள்ளி தூத்துங்க நாடாகிறீங்க நாசமா போங்கடான்னு. உண்மையில சார் ஏன் தெரியுமா சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு நாடகத்துல சிரிச்சு எங்ககிட்ட சம்பளத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நல்லபடியா வீட்டுல போய் நல்லா இருப்போம். நீங்க எல்லாம் சிரிக்காம சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே பெரியாச்சி பதில தான் கொடுத்துட்டு போய்கிட்டு அப்படித்தான் நடந்து போதும். நல்லா சந்தோஷமா சிரிச்சு நாடகம் கொடுங்க சார். எங்க போறோம்னா சமாளிக்க கத்துக்கணும். சமாளிக்க முடியலன்னு வச்சுக்கவே நம்ம எங்க பொழைச்சிக்க முடியாது. நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன் சார், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன்.
தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் வெளிநாட்டு வேலைக்கு போயிருக்கேன். சரி, வெளிநாட்டுக்கு போன இடத்துல ஏதோ ஒரு தவறு செஞ்சு போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். யாரு? நம்மாளு. சரி, நம்மாளு தனியா மாட்டல. இவன் எப்போதுமே தமிழ்நாட்டுக்கார தனியா போய் எதுலயும் மாட்ட மாட்டேன், கூட 2 பேரும் சேர்த்து போய் மாட்டுவேன். நம்மால போய் மாட்டினால 2 ஆளும் அவங்க சேர்ந்து மாட்டிருக்கான். ஒருத்தன் மலேசியாக்காரன், ஒருத்தன் ஜப்பான்காரன், 3 பேர் சேர்ந்து போலீஸ்ல மாட்டிட்டாங்க. சரி, அந்த நாட்டுல மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. யாரு? 3 பேருக்கு சர்ச்சையை மரண தண்டனை கொடுத்துட்டாரு. சரி, இப்ப நம்ம நாட்டுல தூக்குல போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்பா, என்ன தெரியுமா? உங்க சாகுறதுன்னா கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஆமா, நம்ம நாட்டுல ஒரு ஆசை தான் கேட்பாங்க, ஆனா வெளிநாட்டுல 2 ஆசை கேட்பாங்க. பரவாயில்லையே, 2 ஆசை கேட்டிருக்காங்க. உடனே முதல் மலேசியாக்காரன் கூப்பிட்டுருக்காரு, உனக்கு என்னடா ஆசை? ஐயா, நான் செய்யக்கூடாது செய்ய தப்ப செஞ்சுட்டேன், என்னை நீங்க தூக்குல போட போறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் செத்து போறேன். ஆனா என் மலேசியாவில் யாரும் இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது. என்னோட பணத்தை கொண்டு போய் மலேசியாவோட மணிக்கூண்டு இருக்கு பத்தியா, அதுக்கு பக்கத்துல கொண்டு நீ புதைச்சிருங்க அப்படின்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா. உன் முதாசி சொல்லிட்டேன். 2வது ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. என் பொண்டாட்டி புள்ளைய பார்த்து ரொம்ப நாளா செய்யா, என் பொண்டாட்டி புள்ளைய வர சொல்லுங்க, நான் சந்தோஷமா பார்த்துட்டு செத்துறேன் இருக்கேன். சரிடா, உனக்கு 2 ஆசை முடிஞ்சு போடான்னு இருக்காரு. 2வது ஜப்பான்காரன் கூப்பிட்டுருக்காரு. ஜப்பான், நீ வாடா, உனக்கு என்ன ஆசை? ஐயா, நான் ஜெயிலுக்கு வந்ததுல நல்ல சாப்பாடே சாப்பிடல, என் நாக்கெல்லாம் செத்து போச்சு, எனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னை சாகடிங்க இருக்காரு. நல்ல சாப்பாடு தானே கொடுத்துற. 2வது ஆசையை கேட்டான் இருக்காரு. என்னைய கொண்டு போய் ஜப்பான்ல சர்ச் இருக்கு பத்தியா, இந்த கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் கும்பிடுவாங்கல்ல, அந்த சர்ச்சில் கொண்டு என்ன புதைச்சிருங்க, அதான் ஏன் ஆசை அப்படின்னு இருக்காரு. இவனுக்கு ஆசை முடிஞ்சு போடா. 3வது தமிழ்நாட்டுக்காரனை கூப்பிட்டு இருக்காரு. நம்மாலும் வந்திருக்கேன். நம்மளுக்கு நீ வாடா, உனக்கு என்னடா ஆசை அப்படின்னு இருக்காரு. ஐயா, நான் உங்களை ரொம்ப போட்டு சிரமப்படுத்த மாட்டேன், என்னை ஜப்பான்ல போவீங்க, மலேசியால போவீங்க, தமிழ்நாட்டுல போவீங்க, உங்களை சிரமப்படுத்தல, நான் சொல்றபடி நீங்க புதைச்சிருங்க. எங்கடா புதைக்கணும்னு கேட்க, உங்க சமாதிக்கு பக்கத்துல நீங்க புதைச்சிருக்கேன். சர்ச்சையோட சமாதிக்கு பக்கத்துல. அந்த ஆள் எப்ப சாகுறது, இவன் எப்ப ஒட்டி புதைக்கிறது. தமிழ்நாட்டுக்காரன் எங்க வேணாலும் தனியா தெரியுமா? என்ன காரணம்? சமாளிக்க தெரிஞ்சதுனால ஒண்ணு மச்சல, அது மாதிரி சமாளிக்க தெரியும். சிறந்த மொழி பாருங்க சேர்த்து அன்பர்களுக்கு நன்றி, நன்றி 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 நன்றி. சிறந்த மொழி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க முத்துவான் அன்பண்ணா எங்களுக்கு மதுரையை சேர்ந்து ஓவி புஷ்பராஜன் அவர்கள் மேலே மிருதங்க தப்பி தமிழா
நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சிறந்தமில்லை பலவாத்திய மன்னர் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு சகலை எங்களது கைநாட்டை சேர்ந்து ரூபகன் அவர்கள் மேலே ஆர்டர் இசையில போர் சகல அன்பு அப்பா இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் மதுரை சங்கத்துக்கு வந்தார் அன்பு அப்பா அழகு அவர்கள் சொல்லி வச்சிருக்கோம் ஒன்றும் சிறந்தமில்லை சிறந்தவர்கள் நாங்கள் தெல்ல பேசினால் காதுகளுக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி அந்த ஒளி அது ஒளிபை சாரும் டிஎம்டி ரேடியோஸ் போனேன் நல்ல செக்ஸ் போட்டா போனேன் டிஎம்டி ரேடியோஸ் அன்புலத்திற்கும் அது பணிபுரியும் அத்தனை அன்பு சார்ந்த நன்றி நன்றி வீட்டுக்கு போலையாமா ஆமா வீட்டுக்கு போலையா என்ன போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டா கோபுரம் மாதிரி போவா நான் உள்ள போய் டான்ஸ் கரப்பலியா பார்க்கலாம்னு வேலை தெரியாம இருக்கு கொஞ்சம் தேர்தல் வந்து டவுசர் மாட்டிக்கிட்டு பாத்தியா காத்து சிறந்த முறையில் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக என்னுடைய நாடக பொதுமக்களை வருகை வருகை அகழ்ப்பது யாதவர் மற்றும் இளைஞர் சங்கம் மற்றும் மகளிர் மன்றம் மற்றும் செவ்வூர் என்பதை அன்பு சொல்லோடு சிறந்த முறையில் இந்த நாடகத்தை நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் ஆசையும் பெற்று அன்பு மாமா தோடமுரசை சேர்ந்த எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவையில் முத்தமிழ் நாடக சங்கம் புதுக்கோட்டை சிறந்த முறையில் இந்த நாடகத்தை வைத்து அன்பு மாமர்கள் நன்றி நன்றிகை வணக்கம் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை யூடியூப் கவரை செய்து கொண்டு நாளைக்கு இங்க நடக்கிற நாடகத்தை நீங்க யூடியூப்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுப தங்கராஜ் யூடியூப் சேனல்ல போட்டீங்கன்னா அண்ணனோட இந்த வீடியோல வரும் நீங்க இல்ல நாடகத்தை திரும்பி பார்த்துக்கலாம் என்பதை அன்போடு சொல்லி கொண்டு உட்கார்ந்து கூட்டம் நினைச்சு உட்கார்ந்துருக்கு டான்ஸ் நல்லபடியா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முடியாது பார்த்து அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்களா கிழட்டு முடியா அப்படிங்கிற யோசனை உட்காந்துருக்கீங்க சொல்றேன் வந்திருக்க சூப்பர் பிள்ளை சுண்டி விட்டா தெரிக்கும் என்னது ஆடு ரோசி அபிநய சுந்தரி ஆட்ட தாரகை எங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்து ஹரிகரணி அவர்கள் தேர்தல் கோரிக்கை கொண்டிருக்கிறார் Thank you.
அறிஞர் பாட்டு இருக்கட்டும். என்னைய படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகர் அறந்தாங்கியை சேர்ந்த GS வீரமணி என்று பப்புனு காமிக்கு ரொட்லோஸ்க்கு ஆம்பஸ் பிடிச்சிருந்தா ஒரு கை தட்டுங்க பாப்போம். அப்பா கை தட்டி உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். நம்மளே 2 நேரத்தை போய் விடாது. அடுத்த சரியா வெளியில பிடிங்க. வெற்றியெல்லாம் அள்ளி தந்து வினைகள் எல்லாம் உலகமெல்லாம் முன்புகளை பாட வைத்து என் தலையெனத்தை வாங்கி வைக்கும் வெள்ளை வளம் கொண்டு வெள்ளை வீராயகனே வெள்ளை வீராயகனே சுண்டு கஞ்சி சோறுடா சுடுந்து கருதோடுடா வாழ இழுத்தோடுடா ஸ்ரீல பாருடா